சுறுசுறுப்பாகவும் இருக்க வேண்டும் என்றால் யோகாசனங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆதலால் ஆசனாண்டி அப்பன் அவர்கள் இன்றைக்கு என்ன யோகாசனங்களை நமக்காக கற்றுத்தர வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு மிக முக்கியத்துவம் தரப்படுவதை நீங்கள் அறிவீர்கள். எல்லா மக்களும் ஆரோக்கியமாக வாழ்ந்துவிட்டால் ஏன் நமக்கு மருத்துவமனைகளோ மருந்து கடைகளோ தேவைப்படாது. அந்த நிலையில்தான் ஆதி காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்தார்கள். மனிதன் சாகாமல் வாழ்வதற்கும் நோயின்றி வாழ்வதற்கான முறைகள்தான் இந்த யோகாசன பிராணாயாமங்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விளையாட்டு அல்ல, பயிற்சி அல்ல, இது ஒரு வாழ்க்கை வழிமுறை என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அனுதினமும் இதை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த நிலையில் நமது அரங்கிற்கு எனது சீடர் வெகுகாலமாக இந்த பயிற்சியாலைக்கு வந்து பயிற்சி செய்து கொண்டிருக்கின்ற ரங்கநாயகி அம்மையார், 46 வயது, திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கின்றது. அவர்கள் அற்புதமான ஆசனத்தை செய்யப் போகிறார்கள். பெண்கள் ஒரு குழந்தை பெற்றுவிட்டாலே வயது பெரிதாகிவிடும், இடுப்பு பெரிதாகிவிடும், கால்வலி, முட்டுவலி என்று பல்வேறு பிரச்சனைகளில் இன்றைக்கு பெண்கள் அவர்கள் அவதிப்படுவதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த நிலையில் இந்த அம்மையார் பாருங்கள், இவ்வளவு 46 வயதாகிலும் அந்த வயது தெரியாமல் இன்றைக்கு நமது அரங்கிற்கு வந்திருக்கின்றார்கள். கடுமையான ஆசனத்தை செய்ய போகிறார்கள். அதைத்தான் நாம் கவனித்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஜானுசீராசனத்தையும் நமக்கு பச்சுமுத்த ஆசனத்தையும் செய்து காட்டப் போகிறார்கள். பெண்களுக்கு வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். நீங்கள் அப்படியே நேராக இருந்து காலை எடுத்துவிட்டு பச்சுமுத்தாசனத்தில் வேரியேஷன்ஸ் செய்யுங்கள். ஜானுசீராசனத்தில் வேரியேஷன். காலை கொட்டு கொஞ்சம் ரைட், கையை மேலே உயர்த்தி திரும்பி பாருங்கள். ஒத்த காலை மடக்கி கொண்டு ஜானுசீராசனம் செய்வது என்பது, தலைமுட்டாசனத்தை செய்வது என்பது கடினம். கர்ப்பப்பையில் தான் பெண்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள், மாதவிடாய் சரியாக வராமல் இருத்தல், வந்தால் அதிகமான இரத்தப்போக்கு, இன்னும் பிற எத்தனையோ பிரச்சனைகளால் பெண்கள் மிகவும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் அவதிப்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த ஒரே ஆசனம் மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகட்டும், வயிற்றில் உள்ள பிரச்சனையாகட்டும் நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் இந்த ஜானுசீராசனத்தின் வேரியேஷன்ஸ். மெதுவாக எழுந்திருங்கள், நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள், மெதுவாக கையை இறக்குங்கள், அடுத்த காலை போடுங்கள். கையை உயர்த்தி உடலை திருப்பி அதற்கு பின்னால் இந்த ஆசனத்தை முயற்சிக்க வேண்டும். பெருவாரியான பெண்களுக்கு வயது பெரிதாகின்ற காரணத்தினால் அவர்கள் இதுபோன்ற ஆசனத்தை செய்ய முடியாது என்று நீங்கள் கருத வேண்டாம். ஆரம்ப கட்டத்தில் காலை தூக்கி கொண்டு பிடித்து காலை நீட்டலாம், முட்டு வளைந்திருக்கலாம், போக போக காலை நேராக நீட்டலாம். மெதுவாக எழுந்திருங்கள். பெண்களுக்குத்தான் இன்றைக்கு நிறைய பிரச்சனைகள் வருகிறது. காலமெல்லாம் அவர்கள் மருத்துவமனைக்கு சென்று கொண்டே இருக்கிறார்கள், ஆனாலும் தீர்ந்தபாடில்லை. இது போன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் விடாமுயற்சியோடு பழகி இயற்கை உணவுகளை உட்கொண்டு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கிக்கொண்டு என்றும் ஆரோக்கியமாக
இனிது நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.